ஸோ ஹெட் இன்ஜுரீஸ் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், அவாய்ட் பண்ணலாம்னு நெறைய விஷயங்கள் சொன்னீங்க. பிரெயின் டெத் பத்தி சில விஷயங்கள் பேசலாம். ஸோ பிரெயின் டெத், கோமா ஸ்டேஜ் இது 2த்துக்கும் ஒரு டிஃபரன்சியேஷன் என்ன? ஆல்சோ கோமா வந்து ரிவர்சிபிள் அப்படின்னு சொன்னீங்க. பிரெயின் டெத்தும் அதே மாரி ரிவர்சிபிள் தான டாக்டர்? கோமாக்கும் பிரெயின் டெத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு சிவியர் ஹெட் இன்ஜுரி பேஷண்ட்ஸ் கோமாலே இருக்காங்க. அவங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து கோமால இருந்து கூட ரிவர்ஸ் ஆயிருவாங்க. ஆனா பிரெயின் டெத் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் இர்ரிவர்சிபிள் பிரெயின் டேமேஜ். ஸோ ஒன்ஸ் பிரெயின் டெத் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து திருப்பி வந்து நார்மல் லைஃப்க்கு வரவே முடியாது. அவங்களோட பிரெயின் ஃபங்க்ஷன் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் 0 ஆயிடுச்சுன்னா போயிட்டான். மனசுல அதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா கிளினிக்கலா நமக்கு சில டெஸ்ட் இருக்கும். நம்ம வந்து டார்ச் அடிச்சு பியூபிலரி ரிஃப்ளெக்ஷன் பார்ப்போம். அதுக்கப்புறம் சில பிரெயின் ஸ்டெம் ரிஃப்ளெக்ஸஸ் பார்ப்போம். அதெல்லாம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுன்னா அவங்க பிரெயின் டெத்னு கன்ஃபார்ம் பண்ணுவோம். அந்த கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் இருக்கு, ஆப்னிக் டெஸ்ட். இது வந்து குவாலிஃபைடு நியூரோ சர்ஜன்ஸ், குவாலிஃபைடு இன்டென்சிவிஸ்ட் இவங்க பண்ணுவாங்க. இதை பண்ணி கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அவங்க வந்து பிரெயின் வந்து திருப்பி ரிவர்சிபிள் ஆகிறதுக்கு, பிரெயின் ஃபங்க்ஷன் ரிவர்சிபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த மாதிரி டயத்துல வந்து மற்ற ஆர்கன்ஸ் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும், ஆனா வந்து பிரெயின் இஸ் டெட். நாங்க வந்து கிளியரா வந்து அட்டெண்டர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், இந்த மாதிரி பிரெயின் டெத் ஆயிருக்காரு, வென்டிலேட்டர்ல எடுத்தாலும் இஸ் டெட். அது வந்து அவங்கள்ட்ட ஆப்ஷன்ஸ் கேட்டுரும். மெஜாரிட்டி ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து அட்டெண்டர்ஸ் வந்து அவங்க they don't want to continue the patient in the ventilator. பிரெயின் டெத் சர்டிஃபை பண்ணிட்டோம்னா நம்ம வந்து வென்டிலேட்டர் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருவாங்க. ஸோ இதுதான் நடக்கும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா பிரெயின் டெத் பேஷண்ட்ஸ் they can donate their organs. ஆர்கன்ஸ்லாம் அவங்களுக்கு ஃபங்க்ஷனிங்கா இருக்கு, அவங்களுக்கு வேற எந்த சைடு எஃபெக்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வைரல் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி எல்லாம் இல்லைன்னா they are eligible candidate for donating the organs. ஸோ எவ்வளோ பேர் வந்து கிட்னிக்காக வெயிட்டிங் லிஸ்ட் இருக்காங்க, லிவருக்காக வெயிட்டிங்ல இருக்காங்க, ஹார்ட்டுக்காக வெயிட்டிங்ல இருக்காங்க. ஸோ இவங்கள 100% காப்பாற்ற முடியாதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அட்டெண்டர்ஸ் வந்து இந்த டிஸ்கஷனை வந்து நாங்கள் சொல்லிடுவோம். ஸோ இவங்களுக்கு வந்து பிரெயின் டெத் ஆயிருக்காங்க, உங்களுக்கு சம்மதம்னா வந்து நம்ம வந்து ஆர்கன் டொனேஷனுக்கான ப்ரொசீஜர் பண்ணலாம். சில பேர் நம்ம வந்து அலைவா இருக்கிற போதே கன்சர்ன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டை சொல்லிடுவாங்க, இல்லை சார் இவரே வந்து ஆர்கன் டொனேஷன் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆர்கன் டொனேஷன் வந்து ஐடியலா இருக்கும். அந்த டைம்ல வந்து எந்தெந்த ஆர்கன்லாம் வந்து நமக்கு யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணி அந்த நேரத்தில் யார் வந்து ப்ரையாரிட்டியில் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நாங்கள் அது ஆர்கன் டொனேஷன் பண்ணி ஆர்கன் டிரான்ஸ்ஃபருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். நம்மளோட ஒரு லைஃபை காப்பாற்ற முடியலனாலும் அவர்கிட்ட ஒரு 4-5 ஆர்கன் எடுத்து 4-5 பேருக்கு லைஃப் கொடுக்கலாங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதுதான் பிரெயின் டெத்தோட இம்பார்ட்டன்ஸ்.